எல்லோருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அதோட கதையோட சாராம்சம். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார், பெரிய பணக்கார ஜமீன்தார் இருக்கிறாரு. அவர் வீட்டில் எல்லா விதமான வசதியும் இருக்குது. வேலையாட்கள், தோப்பு துறவு, அப்புறம் படுக்கிறதுக்கு நல்ல மெத்தை, ஏசி, இத்தனை இருந்தும் அவரால் தூங்க முடியறதில்லை. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் தூக்கம் வர்றதில்லை. ஒரு நாள் என்ன பண்ணார், மத்தியானம் சாப்பிட்டுட்டு மதியம் தூங்கலான்னு தூங்குறாரு. தூக்கமே வரல. புரண்டு புரண்டு பார்க்குறாரு, தூக்கம் வரல. ஓகே, அப்படியே நடந்து வருவோம், நடந்து காத்தார நடந்துட்டு வருவோம் சொல்லிட்டு வரார். அப்படி வரும்போது ஒரு வயல்காட்டு பக்கம் நடந்து வரார். அங்கே ஒரு விவசாயி உழுதுட்டு வேஷ்டி, மேலே சட்டை இல்லை, ஒரு தலையில் துண்டு கட்டியிருக்காரு, உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது. ஆனால் அந்த கிராமிய பாடல், தெம்மாங்கு பாடல் போட்டு அருமையாக சந்தோஷமாக வயல்காட்டை உழுதுட்டுருக்காரு. அப்போது ஜமீன்தார் பார்க்குறாரு, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கானே இவன், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. விவசாயிங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவனும் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா, என்ன போல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. எனக்கு ஒரு காரணம் இல்லை, நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ராத்திரியான நல்லா தூங்கிடுறேன், அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு. உடனே அப்படியா, அப்போ உனக்கு என்ன சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபா சம்பளம் அப்படின்னு. 8 ரூபா வச்சு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கியா நீ, எப்படி 8 ரூபா வச்சு நீ மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு ஜமீன்தார் கேட்குறாரு. அதுக்கு அவர் விவசாயி சொல்கிறாரு, 8 ரூபாயை 4 நாளாக பிரிச்சுக்குவேன், 2 2 2 2 அப்படி 2 ரூபாயை 4ஆக பிரிச்சுக்குவேன். ஒரு 2 ரூபாயை என்னோடய குடும்ப செலவுக்கு வச்சுக்குவேன். அடுத்த 2 ரூபாயை நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. 3வது 2 ரூபாயை நான் வட்டிக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு. 4வது 2 ரூபாயை நான் தர்மம் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஜமீன்தாருக்கு ஒன்றும் புரியலை. என்ன இப்படி வட்டி கட்டுறேன்னு சொல்கிறான், வட்டிக்கு கொடுத்துருக்கேங்க சொல்கிறான், ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமாக சொல்லுது விவசாயி அப்படின்ட்டு. ஐயா, முதல் 2 ரூபாயை நான் என் குடும்ப செலவுக்கு வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு. 2வது 2 ரூபாயை நான் வட்டி கொடுக்குறேன்னு சொன்னது என்னோடய அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன், அவங்க பெத்த கடன், அது வட்டி கொடுத்துட்ருக்கேன். 3வது வட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னது என்னோடய குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், அது திரும்ப வரும். 4வது நான் தர்மம் செய்கிறேன்னு சொன்னதை என்னோடய அக்கா, தம்பி, உறவினர்களுக்கு 2 ரூபா கொடுத்துருவேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் என்னோடய மகிழ்ச்சிக்கு காரணம். நான் சாயங்காலம் நல்லா சாப்பிட்டு ராத்திரியான நல்லா தூங்கிடுவேன், இதுதான் நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் விவசாயி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.